வணக்கம், நான் suryaathangaraj. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, என்னோட பையனோட பர்த்டே செலிப்ரேஷன் எப்படி போச்சு அப்படிங்கிறது தாங்க. ரொம்ப குறைவான செலவுல ஆனா நிறைவான சந்தோஷத்தோட இந்த பர்த்டே வந்து போச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாங்க. இதுக்கு மித்து வந்து ஆசைப்பட்டு ஒரு கேக் டிசைன் கேட்டிருந்தான். அதுவும் நான் செஞ்சுருக்கேன். அது எப்படி செஞ்சேன் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பர்த்டேக்கு என்னென்ன வேணும்? ஃபேமிலி இருக்கிற மாதிரி. ஏண்டா வீடு மாதிரின்னு கேட்டுட்டு இருந்த? வீடு நம்ம ஃபேமிலி இருக்கிற மாதிரி அப்படி சொல்லிட்டேன். ஓ, வீடு நம்மளோட ஃபேமிலி இருக்கணுமா அந்த கேக்கில்? சரி. அப்புறம் சாப்பாடு லஞ்சுக்கு, லஞ்ச் பாக்ஸுக்கு அப்போ என் பத்துக்கு அரிசி பருப்பும் திராட்சை அரிசியும் பருப்பு வேணுமாம்மா பருவம் தம்பிக்கு? ஏன்டா டேய், அப்ப தயிர் சாப்பாடும் பழைய சோறு இருக்கு, ஓகேவா? அம்மா அப்ப பழைய சோறும் அவராச்சும் பர்த்டே என்னைக்காச்சும் பூரி இதான் நல்லதா கேட்பாரு. மெரிச்சா பாருங்க, அன்னைக்கும் போய் பழைய சோறு தயிர் சோறு. பழைய சோறு கூட இல்ல, தயிர் சோறு பார்த்தீங்களா? உனக்கு எது பிடிக்காதோ அதுதான் கேட்பான். நீ சொல்லிட்டு தாங்க, நல்லதா சொல்றீ. அம்மா கஷ்டப்பட்டு ஒன்று செஞ்சு தரேன். சொல்லு மித்தோ. தயிர் சாப்பாடு நல்லது தான். அன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கேளு. தயிர் சாப்பாடு தினம் சாப்பிட்றது தானே. சோறும் புளி சாப்பிடும் போதும். இன்னைக்கு தான்டா புளி சோறுதுன்னு டிஃப்ரெண்ட்டாக கேளு மித்தோ, கேளு. எனக்கு ஒன்று வேணும் டிஃபனுக்கு. ஏன்டா டென்ஷன் ஆகுற? ஐயோ சரி. கேக் செய்கிறேன். வீடு மாதிரி கேக்கு. வீட்டுக்கு முன்னாடி நம்ம ஃபேமிலி இருக்கிற மாதிரி வேணுமாம்மா? ஃப்ளேவர் முடிவு பண்ணலாம். ஃப்ளேவர் என்ன ஃப்ளேவர் வேணும்? ரெண்டு பேரும் கேக் என்ன ஃப்ளேவரில் வேணும் மித்தோ? மேங்கோ பண்ணிடலாமா? மேங்கோ சீசன் தானே, மேங்கோ கேக் பண்ணிடலாமா மித்தோ? ஓகே. ஒரு வழியாக சார்கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கேக் செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. ஃபஸ்ட்டு அவனுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்காக கோதுமை மாவில் செஞ்ச சாக்லேட் கேக்கு, நட்ஸ் எல்லாம் நிறைய போட்டு அந்த மாதிரி ஒரு கேக் ஸ்பாஞ்ச் வந்து பண்ணியிருந்தேங்க. இது அவனோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டீச்சர்ஸ்க்கு வந்து கொடுக்குறக்காக வந்து செஞ்சுருந்தேன். மித்து யுகி ரெண்டு பேரும் பார்த்திங்கன்னா அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு பெருசாக கேட்க மாட்டாங்களுங்க. அவங்க அப்படி கேட்காம இருக்கிறதுனாலே என்னமோ அவங்களுக்கு இன்னும் நிறையா செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எனக்கு ஆசை வரும். போன வருஷம் பார்த்திங்கன்னா லாக்டவுன் டைம் அப்படிங்கிறதுனால நிறைய கேக் ஆர்டர்ஸ் வந்து வந்துருந்துச்சுங்க. அதனால என் பையனோட கேக்கில் வந்து எனக்கு ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் போயிடுச்சு. இந்த தடவை பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3 கேக் ஆர்டர் தான் எக்ஸ்ட்ரா வந்துருந்துச்சு. அப்புறம் இனி முகூர்த்தம் சீசன் எல்லாம் கூட கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. அதனால் பார்லர் ஒர்க்கும் கம்மி தான். அதனால் மித்துவோட கேக்ஸ்க்கு வந்து நிறைய வந்து கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து இன்றைக்கி கோதுமை மாவு ஸ்பாஞ்ச் கேக்குங்க. பெரும்பாலும் இப்போ வந்து கோதுமை மாவு மட்டும்தான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்குறோம். மைதா மாவுலேயும் கோதுமை மாவுலேயும் நம்ம செய்யும்போது பெருசாக ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. நான் வந்து சாக்லேட் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கும் அதுக்கும் எனக்கு வந்து ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லைங்க. மைதா மாவு யூஸ் பண்ணாலும் கோதுமை மாவு யூஸ் பண்ணாலும் கேக்கோட டெக்ஸ்சர் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது. இதுக்கும் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கிற கோதுமை மாவு பார்த்திங்கன்னா வீட்டில் வாங்கி அரைச்ச கோதுமை மாவு தாங்க. கோதுமை மாவில் செய்கிற கேக்ஸ் பார்த்திங்கன்னா மைதா மாவு கேக்கோட கொஞ்சம் வந்து டேஸ்ட் மட்டும் டிஃப்ரென்ஸ் வருது. ஆனால் ஹெல்த் வைஸ் பார்த்திங்கன்னா மைதா மாவு கேக்கோட கோதுமை மாவு கேக் தான் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது. இப்போ அவங்க கிளாஸில் எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் டீச்சர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான பீஸ் வந்து பண்ணிகிட்ருக்குறேங்க. ரொம்ப சாஃப்ட் அண்ட் ஃப்ளஃபியாக வந்து கேக் வந்து இருந்துச்சுங்க. ஒரு கப் காஃபியோட இந்த பீஸ் கேக் நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இனி இந்த கட் பண்ண பீஸ் எல்லாம் வந்து நீட்டாக பேக் பண்ண போகிறேங்க. நிறைய பீசஸ் வந்து மித்துவுக்கு கொடுத்துருக்கேன். நான் கிளாஸ் ஃபுல்லாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காக. இதில் சில பீசஸ் மட்டும் யுகியோட ஸ்நாக்ஸ்க்காகவும் வந்து நான் எடுத்து வைக்க போகிறேன். இந்த கேக்கோட வேலை தாங்க எனக்கு ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு இந்த கேக்கை வந்து கட் பண்ணி அப்புறம் வந்து பாக்ஸ் எல்லாம் பண்ணி பேக் பண்ணிவிட்டு அப்புறம் அடுத்த கேக்கோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ஃபஸ்ட்டு இதோட வேலையை வந்து முடிச்சிட்டேன். அப்புறம் இதோட ரோஸ்மில்க் கேக்கும் குலாப்ஜாமுன் கேக்கும் வந்து ஆர்டர் வந்து இருந்துச்சுங்க. ரோஸ்மில்க் கேக் அப்புறம் குலாப்ஜாமுன் கேக் 2 கேக்குமே எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோ வந்து நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இப்போ ரோஸ்மில்க் கேக்கான பேஸ் கோட் வந்து முடிச்சாச்சுங்க. அப்புறம் அது கொஞ்ச நேரம் ஃப்ரிட்ஜில் செட் ஆகட்டும்னு வச்சுட்டு குலாப்ஜாமுன் கேக் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. அதுக்கான ஐசிங் தான் இப்போ நான் வந்து பண்ணிகிட்ருக்கிறேன்.
பார்க்குறக்கே ரொம்ப யம்மியான குலாப்ஜாமுன் கேக் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. அடுத்து நாம் செய்ய போகிறது ரோஸ் மில்க் கேக்கு. நான் ரோஸ் மில்க் கேக்குக்கு ஏற்கனவே வந்து ஒயிட் கலரில் கேக்கோட டெக்கரேஷன் வந்து பண்ணி வச்சுருந்தேங்க. எனக்கு அது இன்னும் ரொம்ப சாட்டிஸ்ஃபிகேஷன் ஆகாத மாதிரி இருந்துச்சு. அதனால அந்த மேலே இருக்கிற லேயர் க்ரீமை எடுத்துகிட்டு பிங்க் கலரில் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கேனாஷ் வச்சு ட்ரிப் பண்ணிகிட்ருக்குறேங்க. அதுக்கப்புறம் இந்த ரோஸ் மில்க் கேக்குக்கு எப்படி டெக்கரேஷன் நல்லா இருக்குமோ எனக்கு பிடிச்ச மாதிரியான டெக்கரேஷன் தாங்க வந்து இந்த கேக்கு நான் பண்ண போகிறேன். இப்போது மற்ற எல்லா கேக்கோட ஒர்க்கும் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நான் வந்து ஸ்பெஷலாக வந்து என்னோடய பையனோட கேக்கோட ஒர்க்கை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம். அவன் வந்து மேங்கோ ஃப்ளேவரில் தான் வந்து கேக் கேட்டிருந்தான். இப்போ மேங்கோஸ் வந்து அதுக்காக நான் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கேக்கோட வெயிட் பார்த்திங்கன்னா 3 கிலோ அளவிலான கேக் வந்து நான் வந்து ஸ்பாஞ்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. ஸ்கொயர் ஷேப்பில் வந்து பண்ணி வச்சுருக்கிறேன். நான் வந்து வீடு தீமில் வந்து கேக் கேட்டிருந்தான். வீடு மாதிரி இருக்கணும், அதில் ஃபேமிலி வேறு இருக்கணுமாமாங்க. எப்படிங்க நான் ஃபேமிலியெல்லாம் செய்கிறது? அதுக்கு ஒன்றும் டைமும் கிடையாது. ஃபேமிலி மாதிரினா 4 டால் செஞ்சு வைக்கணும். 4 டால் எப்படி செய்கிறது எனக்கு ஐடியாவும் இல்லை. சரி, அது எப்படி மேனேஜ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பாருங்கள். ஃப்ரெஷ் மேங்கோ கேக் எப்படி செய்கிறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. ஸ்கொயர் ஷேப்பிலான கேக் பண்ணியிருந்தேங்க. அவன் வந்து வீடு மாதிரியான கேக் வந்து கேட்டிருந்தான். அதுக்கு ஒரு பேஸ் மாதிரியே ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே தான் நான் வந்து ஒரு வீடு மாதிரி செஞ்சு வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு லேயர் கேக்கில் நார்மலான விப்பிங் க்ரீம் வந்து வெனிலா ஃப்ளேவரில் விப்பிங் க்ரீம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே மேங்கோ கனாஷ் வச்சு நான் அப்ளை பண்ணிகிட்ருக்குறேங்க. இதுக்கு மேலே ஃப்ரெஷ் மேங்கோஸ் வந்து போட போகிறேன். இந்த கேக் இன்னும் டேஸ்டியாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக துருவன ஒயிட் சாக்லேட்ஸும் வந்து மேலே போட்டுக்க போகிறேன். இது எல்லாமே ஃபுல்லாக மர்ஜ் ஆகி கட் பண்ணி சாப்பிட்ற ஒவ்வொரு பீஸ்லேயும் வந்து இந்த டேஸ்ட் எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் இப்படி பண்ணும்போது. இந்த கேக்குக்கு க்ரம் கோட்டிங் முடிச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் பக்கம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இதுக்கு செகண்ட் லேயர் க்ரீமாக வந்து ப்ளூ கலர் க்ரீம் வந்து நான் அப்ளை பண்ணிகிட்ருக்குறேங்க. இதை ஒரு பேஸ் மாதிரி வச்சுட்டு இதுக்கு மேலே தாங்க ஒரு குட்டியான வீடு மாதிரி நான் செஞ்சு வைக்க போகிறேன். அதுக்கு எங்கிட்ட குட்டி குட்டி ஸ்பாஞ்ச் கேக்ஸ் இருக்குதுங்க. அதை நான் வந்து இந்த ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை லேயராக வந்து நான் பண்ணிக்க போகிறேன். இதை தான் நான் வந்து வீடு ஷேப்பில் இப்போ நான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணேன் அப்படிங்கிறத இப்போ நாம் பார்க்கலாங்க. இப்போ நாம் இதுக்கு வந்து ஒரு வீடு மாதிரி ஒரு ஷேப் கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் இதை வந்து கலர் பண்ணிக்கலாம். நான் பிங்க் கலர் வச்சுட்டு இந்த ஒரு வீடு ஷேப்புக்கு நல்லா நான் வந்து கொண்டு வர போகிறேன். அதுக்கப்புறம் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சுருக்கிற ப்ளூ கலர் லேயர் மேலே இதை வச்சிடலாங்க. இனி நம்ம இந்த வீட்டுக்கு வந்து ஓடு மாதிரி ஷேப் பண்ணிடலாங்க. அதுக்கு நான் பைப்பிங் பேக்கை இந்த மாதிரி வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேங்க. இதுக்கு நான் வந்து எந்த நாசிலும் யூஸ் பண்ணலைங்க. இதை வச்சு தான் நான் வந்து இப்போ ஓடு மாதிரி பண்ண போகிறேன். புதுசாக கேக் ட்ரை பண்ணுறவங்க, நாசிலெல்லாம் இன்னும் நான் வாங்கலை அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரிக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இந்த வீட்டுக்கு கதவாகவும் ஜன்னலாகவும் நான் வந்து சாக்லேட் வந்து பண்ணுறேங்க. நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது இந்த மாதிரி கதைகளெல்லாம் கேட்டிருப்போம். வீடு வந்து கேக்லேயே இருந்துச்சு, சாக்லேட்டில் வந்து கதவு ஜன்னல்லாம் இருந்துச்சு,
அதில் போய் ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுலாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு வீடு ஃபுல்லாக கேக்காகவே இருக்கணும், வீடு ஃபுல்லாக சாக்லேட்டாகவே இருக்கணும் அப்படின்னால எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். அதெல்லாம் நினச்சிக்கிட்டே தாங்க நம்ம பையனுக்கு நம்ம இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு நினச்சிட்டே தான் இந்த கேக் வந்து நான் செஞ்சிட்ருந்தேன். இதுக்கு வந்து கிராஸ் எஃபெக்ட் கொடுக்குறக்கு வந்து நான் க்ரீன் கலர் க்ரீம் வந்து ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு எந்த நாசிலும் இல்லாமல் ஒரு சின்னதாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கிராஸ் எஃபெக்ட் வந்து நான் கையிலேயே தாங்க பண்ணிகிட்ருக்கிறேன். உள்ளே இருக்கிறாங்க ஃபேமிலி எல்லாம் உள்ளே இருக்கு. ஆமாம் கரெக்டு, எல்லாம் உள்ளே தூங்கிட்டு இருக்காங்கடா மித்தோ. வெளியே வாசலுமா என்னடா உள்ளே தூங்கிட்டு இருக்காங்க நம்ம ஃபேமிலி. வெளியே வாசலுமா ப்ளீஸ். நைட் ஆயிடுச்சு, நேரத்தில் வெளியே வர மாட்டாங்க மித்து. நான் கேக் ஒர்க் வந்து பண்ணிகிட்டு இருக்கும்போது மித்து வந்தாங்க. நான் ஃபுல்லாக அவன் கேட்டதெல்லாம் மறந்துருப்பான் அப்படின்னு நினச்சேன். ஆனால் மறக்காமல் ஃபேமிலி எங்கே அப்படின்னு கேட்டான். நாங்கள் எல்லோரும் வந்து ஃபேமிலி உள்ளே தூங்கிட்டு இருக்குதாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்டோம். ஏன்னா ஈட்டபிளில் வந்து டால்ஸ் வந்து பண்ணலாங்க, ஆனால் எனக்கு வந்து அந்த டால்ஸ் பண்ணுறதுக்கு மட்டுமே ஒரு ஃபுல் டே தேவைப்படுது. சரி நம்ம பையன் தானே சொல்லி சமாளிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஐடியா பண்ணிட்டேங்க. இப்போ இந்த வீட்டுக்கு போகிறக்கு வழி வேணும் இல்லைங்களா, அதுக்கு வந்து நான் க்ரீன் கலர் க்ரீம் வச்சு ஒரு வே மாதிரி பண்ணிவிட்டு இதில் வந்து பெபிள்ஸ் இருக்கிற மாதிரி ஒயிட் சாக்லேட் சிப்ஸும் டார்க் சாக்லேட் சிப்ஸும் வச்சு பண்ணிட்டேங்க. அடுத்தது இந்த வீட்டுக்கு வந்து வேலி மாதிரி பண்ணணுங்க. அதுக்கு நான் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஆடி ரேப்பர்ஸோட பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துருக்குறேங்க. இதில் தான் நான் வந்து சாக்லேட்டை வச்சு காம்பவுண்டு மாதிரி பண்ண போகிறேங்க. மெல்ட் பண்ண சாக்லேட்டை இந்த ஆடி ரேப்பர்ஸோட பார்ச்மெண்ட் பேப்பர்லேயே வந்து நான் ஒரு கோன் மாதிரி ரோல் பண்ணிவிட்டு அதை வச்சு இந்த மாதிரி வந்து காம்பவுண்ட் வேலி மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேங்க. சாக்லேட்ஸை கரெக்ட் வேலை எப்படி மெல்ட் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை நான் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிறேங்க. அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேங்க. இந்த மாதிரி பண்ணதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சு எடுக்க போகிறேங்க. ஒரு 5 நிமிஷம் வச்சா போதும், இது அழகாக எடுக்கிறதுக்கு வந்துடும் நம்மளுக்கு. இப்போ பாருங்கள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்தாச்சு. சாக்லேட் வந்து நல்லா வந்து செட் ஆகிருக்குது. இப்போ இந்த வீட்டுக்கு சுற்றி நம்ம காம்பவுண்டு வேலி மாதிரி பண்ணிடலாம். இது வந்து நான் அந்த வழி போகிற இடத்துல வந்து ஒரு கேட் மாதிரியும் பண்ண போகிறேன். அதனால் கொஞ்சமாக உடச்சி அந்த இடத்துல ஒரு கேட் மாதிரி இதையே நான் வச்சுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு கேட்டு வச்சாச்சுங்க. நம்ம க்ரீன் கலர் கிராஸ் மாதிரி பண்ணோம். அந்த இடத்துலலாம் வந்து குட்டி குட்டியாக ஃபாண்டன்ட் ஃப்ளார்ஸ் வந்து கட் பண்ணி ஒட்டிட்டேன். இன்னும் கொஞ்சம் ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி இருந்துச்சுங்க. இதுக்குள்ளே எதாவது க்யூட்டான கேரக்டர்ஸ் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதுக்கு நான் வந்து எல்லோ கலரில் இப்போ டக் மாதிரி செஞ்சு வைக்க போகிறேன். தேங்க்யூ. சரி நாளைக்கு கட் பண்ணலாம். நீ கேட்ட மேங்கோ கேக் தான். உள்ளுக்குள்ளே போட்டிருக்கேன் நிறையா. மெதுவாக சுற்றி விடு. ஆமாம், சாத்தவெல்லாம் முடியாது, அப்படியே கட் பண்ணி சாப்பிட்டுக்க வேண்டியதான். பிடிச்சிருக்கா மித்தோ? கேக் செஞ்சு முடிச்சு அவன் பர்த்டே அப்போ கரெக்டாக அவன் கேக் கட் பண்ணுற டைமுக்கு கொண்டு போய் வச்சு அவனை சர்ப்ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேங்க. ஆனால் நான் கேக் செய்ய ஆரம்பித்ததுலேருந்து என் கூடையே தான் அவன் சுற்றிக்கிட்டு இருந்தான். இந்த கேக் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேக் செய்கிற வரைக்கும் எனக்கே ஐடியா இல்லைங்க. ஆனால் செஞ்சதுக்கப்புறம் ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு. டெக்கரேஷனும் ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ஒரு சிம்பிளான டெக்கரேஷன் தாங்க பண்ணியிருந்தேன். ஆனால் என் பையனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது கூட நான் செஞ்ச இன்னும் மற்ற கேக்குகளையும் வந்து வச்சு நான் வீடியோ வந்து எடுத்துக்கிட்டேன். இது ஈவினிங் டைமில் நான் எடுத்த வீடியோங்க. காலையிலேயே வந்து ஒரு சில கேக்குகள் வந்து டெலிவரி போயிருச்சு. அப்போ அதெல்லாம் சேர்த்து வச்சு எனக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சுங்க. அதை வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். அப்புறம் அடுத்த நாள் காலையில் மித்துவோட பிறந்த நாள் அன்னைக்கு அவனுக்கு வந்து அந்த பீஸ் கேக்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தேங்க. அதை மட்டும் கொடுத்து விட்டு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சுங்க. அப்புறம் ஈவினிங் தான் வந்து கேக் கட் பண்ணோம்.
ஃப்ரெண்ட்ஸ்க்கு போய் கொடுத்தியா எல்லாம் சாப்பிட்டாங்களா கொடுத்தேன், சாப்பிட்டேன். எப்படி சொன்னாங்க நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. புளியில இருக்கு. மித்து போட்டிருக்கிற இந்த ட்ரெஸ் பார்த்திங்கன்னா அமேசானில் தாங்க வாங்கினேன். விலை பார்த்திங்கன்னா 634 ரூபா. இதோட லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேங்க. அப்புறம் உனக்கு 2-3 கிஃப்ட்ஸும் வந்து வாங்கியிருந்தேங்க. அதுவும் அமேசானில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன். வீடு போயிருக்கு பின்ன தூங்கிட்டு இருக்கேன். ஏய் வீடு நம்ம தூங்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் வேலி. வேணுனா இல்ல சாக்லேட்லையா சாக்லேட். சாக்லேட்ல வேணு சாக்லேட். காசு ஊத்தி விட்டு ஃப்ரீசர்ல எடுத்து வச்சிருறது. மெல்ட் ஆக்கி அப்புறம் ஊத்தி வைக்கிறது. என்னமா கிட்டி வேலை செய்யுது கத்தி. உங்கள் பிள்ளை இல்லவா? ஐடியா நான் தானே கொடுத்தேன். நீ தான் ஐடியா கொடுத்த. பிறந்தநாள் கொண்டாடும் தமிழ் மித்ரன் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லு மித்ருதி. வாழ்க வளமுடன் மித்ரன். வாழ்க வளமுடன். தமிழ் மித்ரன். தமிழ் மித்ரன். வாழ்க வளமுடன் சொல்லுங்க. தமிழ் மித்ரன் வாழ்க வளமுடன். தமிழ் மித்ரன் வாழ்க வளமுடன். தமிழ் மித்ரன் வாழ்க வளமுடன். தமிழ் மித்ரன் அருட்பேராக அவன் தாத்தா எழுதிக்கலாம். அத்தை அத்தை ஹேப்பி பர்த்டே டு யூ முத்துக்குட்டி. நன்றி அத்தை. வணக்கம் அத்தை கொடு. நான் எடுத்துட்டேன். போதும் அப்புறம் வேணும். நீ ஊட்டி விடு. இது கேக் பூரா யாருக்கு? மித்துக்கா? எல்லாரும் சொல்லு. முத்து கேட்ட வந்து பிஸ் சாப்பிடுவோம். முத்து சைடுல வேலையில எடுத்துட்டாங்க. பையன் எழுதிருச்சு. வாத்துக்குட்டி கொடுக்குறியா? உங்க போட்டோக்குள்ள வர மாட்டேங்குது. கீழ விழுந்துச்சு. போதுங்க. எல்லாமே எடுத்துருக்குது. அப்பா கால் விழுகவே இல்லை. அம்மா காலி விழும் போது சரி அதை கொடுத்துரு. அந்த பரிசு பொருள் வச்சுட்டு நீ அடுத்தது இப்படி தாங்க மித்துக்குட்டியோட பர்த்டே வந்து ரொம்ப ஹாப்பியாகவும் ஸ்பெஷலாகவும் வந்து போச்சு. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு வந்து பிக் பிரதர்ஸ் வந்து போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விளையாடுறதுக்கு வந்து நல்லா இருக்கும். அது போக ஃபுட்டும் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் நைட் வந்து டின்னருக்கு நாங்கள் அங்கே போயிட்டோம். நம்மளோட சேனல் பார்த்து நிறைய பேர் வந்து கேக் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க. தங்களோட சொந்த தேவைகளுக்காகவும் வந்து கேக் செய்ய ஆரம்பிச்சிருக்கிறீங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம கேக் பற்றின அப்டேட்ஸில் நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா சூர்யாஸ் ஹோம்மேட் கேக்ஸ் அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். சீக்கிரமாகவே நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.